ஃபுட்பால் அண்ட் ஃபிட்னஸோட ஃபிட் ஆகிற சீரியஸில் இது நாள் 15. காலை வாக்கில் ஒரு 5 மணி போலலாம் எந்திரிச்சிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு பாய்ஸ்க்கான ட்ரைனிங் இருந்தனால சீக்கிரமாக கிளம்பி எப்படியும் வெயில் இன்னைக்கு மண்டையை பொழந்துருவான்னு சூரிய ஒளி தடுப்பான எடுத்து பூசிட்டு 5:50க்கெல்லாம் பயிற்சிக்கு வந்துட்டு செட்டிங்காக எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு வாத்தியாரே நான் காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டேன், இனி நானும் ஃபிட் ஆக போறேன்னு சொன்னால் மழை வந்து ட்ரைனிங் காமாவீங்க. இன்னைக்கு நம்மளுக்கான பயிற்சி இருக்கு நண்பர்களே, அதனால ப்ரோவோட வீட்டுக்கு போயிட்டு அவனை கூட்டிட்டு போயிடலான்னு இருந்தேன். நண்பர் பாசமா பண்ணி கொடுத்த ஓட்ஸை உள்ள இறக்கிட்டு ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்னைக்கான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ல எனக்கு மிகவும் பிடிச்ச தொடக்கரி நாள் தான் நண்பர்களே. எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் வார்ம் அப் முடிச்சணும்னு என் வாத்தியார் சொல்லியிருக்காரு. அதை மனசுல வச்சுட்டு எப்பயும் பண்ற மாதிரி காலுக்கு தேவையான பயிற்சியை ப்ராப்பரா பண்ணிட்டு பயிற்சிக்குள்ள ஜம்ப் அடிச்சாச்சு. இன்னைக்கான தொடக்கரி நாள்ல நான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணது 3 விஷயம்தான். அதுல ஸ்ட்ரென்த், பவர், அப்புறம் காமாவிங்கா தடுப்பு. அதனால அதுக்கு தேவையான பயிற்சியை பிரிச்சு ஒரு பிரிச்சாச்சு நண்பர்கள். மங்களகரமா பார்பல் ஸ்குவாட்ல 4 செட்டு, அதை முடிச்சோன்னே பின்தொடைக்கான பயிற்சியில 4 செட்டு, தம்புல வச்சு ஜிம் அளக்குற பயிற்சியில 3 செட்டை பண்ணிட்டு ரொம்ப டயர்டான காரணத்தினால அண்ணனுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவையில்ல, அதனால தண்ணியை குடிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒத்த கால் அழுத்துதலையும் முடிச்சுட்டு பறக்கும் கால்களுக்கான பயிற்சியை பண்ணோன்னே இன்னைக்கான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் முடியுது நண்பர்களே. அப்படியே வீட்டுக்கு வர வழியில புரோட்டீனை வாங்கிட்டு அதை வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நம்ம அகாடமியோட பாய்ஸ்க்கு பிராக்டிஸ் மேட்ச் இருந்தனால அங்க போயாச்சு. பாய்ஸ் பொழந்து எடுத்தானுங்க நண்பர்களே, 14-1 வின் பண்ணானுங்க. வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு சாப்பாடை சாப்பிட்டு இதோட அந்த நாள் முடியுது நண்பர்களே. ஃபிட்டா இருங்கடா பாய்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.